ஓம் நமசிவாய. திருமறைக்காடு எனும் வேதாரண்யம். திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் திருவிழிமலையிலிருந்து புறப்பட்டு பல சேத்திரங்களை தரிசித்து திருமறை காட்டிற்கு வருகின்றனர். இக்கோவிலை வலம் வந்து முன்பு வேதங்களை வழிபட்டு அடைத்து சென்ற திரைக்கதவம் திறக்க வாயிலுக்கு வருகின்றனர். வேதங்களால் அடைக்கப்பட்ட அந்த கதவு திறக்க முடியாமல் திட்டி வாயில் எனும் பக்க வாயில் அமைத்து அங்குள்ள மக்கள் பூஜித்து வந்தனர். அதை அறிந்த திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் நேர் வழியாக இறைவனை வணங்க வேண்டி உள்ளம் விரும்பி ஞான சம்பந்தர் விரும்பியவாறு திருநாவுக்கரசர் பண்ணின நேர்முனையால் ஆளுமை வங்கரோ மண்ணினார் வளம் செய்ய மறைக்காடரோ கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்மினே என்று தொடங்கும் பாடலை பாடியருளினார். திருக்கதவும் தாழ்த்திருந்தது. 11 பாடல்கள் முடிவில் இறைவன் மனக்கதவு தொட்டு மறைக்கதவு திறந்தது. இருவரும் இறைவனை தரிசித்து பின் திருக்கதவம் அடைக்கவும் செய்திடும் நிலையில் அடைக்கும்படி அப்பர் பெருமான் ஞானசம்பந்தரை வேண்ட ஞானசம்பந்தர் சதுரம் மறை தான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் மறைக்காட்டுரை மைந்தா இது நன்கு இறை வைத்து அருள் செய்கவென கதவும் திருக்காப்பும் கொள்ளும் கருத்தாலே என்ற பாடலை பாடுகிறார். திருக்கதவும் மூடப்பட்டது. இவ்வாறாக இறைவன் திருவுளம் பாங்கின்படியாக நடைபெற்ற இது மாசி மக பெருவிழாவில் இந்த விழா நடைபெறுகிறது. சிறப்பான ஒரு விஷயமாகும். கோளறு பதிகம் நவகிரகங்களில் கோளறு பதிகம் விசேஷமானது. அந்த விசேஷமான கோளறு பதிகம் தோன்றிய இடம் வேயுரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிவேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்க்கு அவர்க்கு மிகவே என்ற பாடல் இங்கு தொடங்கிய இடம் இது. இது தவிர சிறப்பு வாய்ந்த பல செய்திகள் இந்த திருக்கோவிலில் இருக்கிறது. மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றும் சிறந்து விளங்கக்கூடிய ஸ்தலம். வேதங்கள் இறைவனை செடி கொடி மரமாக வழிபட்டு பூஜித்த ஸ்தலம். மூவரால் பாடல் பெற்ற ஸ்தலம். அகத்தியருக்கு திருமண கோலம் அருளிய ஸ்தலம். மூலவருக்கு பின்புறம் சிவசக்தி வடிவத்தை காண்பது அரிது. 16 சபைகளில் பழமையான தேவ பக்த சபை. சிவத்தாண்டவம் ஆனந்த தாண்டவம் இங்கு. சப்த விடங்களில் புவனி விடங்கம். ஸ்ரீராமரின் தோஷம் விளக்கிய கோடிக்கரை சேது. சரஸ்வதி வீணையின்றி தவ வடிவம். ஸ்ரீ துர்கை மேற்கு நோக்கி சாந்தஸ்வரூபம். பிரம்மார் அகத்தியர் புலஸ்தியர் கௌதமர் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் உத்தாலர் நசிகேது சுவாதகேது காஷிபர் தும்புரு நாரதர் முதல்வரால் வழிபடப்பட்ட ஸ்தலம். திருசங்கு சொர்க்கம் பெற்ற இடம். சேர சோழ பாண்டியர்கள் வழிபட்டு திருப்பணி செய்த இடம். சுந்தரர் பெருமான் சேரனுடன் வந்து தரிசித்த இடம். மூவரால் பாடப்பெற்றது கோளறு பதிகம். பரஞ்சோதி முனிவர் தாயுமானவர் தோன்றிய இடம். அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற இடம் இது. 5 புராணங்களில் விரிவாக சொல்லப்பட்ட ஸ்தல புராணம். இத்தனை சிறப்பு வாய்ந்த கோவிலை நாம் தரிசித்து சிவனருள் பெற வேண்டும். வேதாரண்யம் என்பது நாகப்பட்டினத்திலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்திலிருந்து ஒரு 3 மணி நேரம் பயணிக்கும் தூரத்திலும் இருக்கிறது. சப்த விடங்க ஸ்தலம். மரகதலிங்கம் புவனி விடங்கர் இந்திரன் அளித்து முசுகுந்த சக்கரவர்த்தியால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிறப்பு வாய்ந்தது. ராமர் பூஜித்த இடமும் பக்கத்தில் கோடிக்கரை சேது என்ற இடமும் அகத்தியன் பள்ளி என்றதும் சிறந்த திருக்கோயில்கள். அடுத்து வரும் வீடியோக்களில் காணலாம். சிவனருள் பெற்று உய்வோமாக. அனைவரும் இந்த திருக்கோவிலை தரிசித்து புராண சிறப்பு பெற்ற ஸ்தலங்களையும் வேதம் சிறப்பெற்ற ஸ்தலங்களையும் தரிசிக்க. ஓம் நம சிவாய.